சமீபத்துல ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த அந்த ஒரு பிரச்சனையில வந்து நிறைய தாக்குதல் ஆப்கானிஸ்தான் நடத்தியிருந்தாங்க பாகிஸ்தான் மேல. சவுதி அரேபியா எந்த விதமான ஒரு தாக்குதலும் நேரடியா அவங்க எதுவும் வரல. அப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய கான்ஃபிளிக்ட் கடந்த ஆண்டே நம்ம ஆபரேஷன் சிந்தூர் இதெல்லாம் பார்த்திருப்போம். இந்தியாவுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது இருக்கா? அதே போல இந்த கூட்டமைப்பு எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும்? இந்த கூட்டமைப்பு எவ்வளவு தூரம் சாத்தியமான விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பதில் இப்போதைக்கு தெளிவா பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விதான். ஏன் அப்படின்னா இதுவெல்லாம் எல்லாமே அறிவிப்பு நிலையிலையும் தொடக்க நிலையிலும் தான் இருக்கு. இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எதுவும் இடம் கிடையாது. அப்போ உலக நிகழ்வுகள் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிப்பான ஒரு சூழல் போயிட்டு இருக்கதான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து போர்கள், கிரீன்லாந்து விஷயங்கள், ஈரானுடைய விஷயம், வெனிசுவேலா, இப்படி பல நாடுகள்லயும் பல கொந்தளிப்பான, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரி விதிப்பு போர் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல்ல தான் இருக்கும். எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அது இது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமாகும் அப்படின்றது நமக்கு தெரியல.